நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்தில் இருக்கும் முன்னுரிமை அந்தியோதயா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதுவரை 780 கோடி கிலோ அரிசியையும் 55 கோடி கிலோ கோதுமையையும் மத்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி பிரிவில் இருக்கும் 93 லட்சம் முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெயர் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 5 கிலோ அரிசி கொடுக்கப்படுகிறது. அந்தியோதயா அட்டைதாரர்களுக்கு தலா 35 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. முன்னுரிமை அல்லாத பிரிவுக்கு 20 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. அவற்றை வழங்க ரேஷன் கடைகளுக்கு மாதம் 33 கோடி கிலோ அரிசி தேவைப்படுகிறது. அந்தியோதயா மற்றும் முன்னுரிமை பிரிவுகளுக்கான 19 கோடி கிலோ அரிசியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு கிலோ 3 ரூபாய் என்ற விதத்தில் வழங்குகிறது. முன்னுரிமையற்ற பிரிவுகளுக்கான அரிசியை தமிழக அரசு கிலோ 30 ரூபாய்க்கு வாங்குகிறது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா பிரிவினருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் அரிசியுடன் சேர்த்து அட்டையில் பெயர் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 5 கிலோ அரிசியை மத்திய அரசு இலவசமாக வழங்கியது. அதற்காக 18 கோடி கிலோ அரிசியை தமிழக அரசுக்கு இந்திய உணவுக் கழகம் இலவசமாக கொடுத்தது. கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கூடுதல் இலவச அரிசி வழங்கப்பட்டது. மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்தியோதயா மற்றும் முன்னுரிமை அட்டைதாரர்களுக்கான அரிசியை மாநில அரசுக்கு இலவசமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இப்போது வரை 780 கோடி கிலோ அரிசியையும் 55 கோடி கிலோ கோதுமையையும் தமிழகத்துக்கு மத்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது. ஒரு கிலோ அரிசியின் விலை 30 ரூபாய் எனவும் கோதுமையின் விலை 20 ரூபாய் எனவும் வைத்தால் 23,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரிசியையும் 1,100 கோடி மதிப்புடைய கோதுமையையும் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது.